ஐயோ மேலே ஏறு. ஏன் இந்த இடத்துல பாம்பு தோல் இருக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இந்த வீடியோல காடு மலை கடல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி போற மாதிரி கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி NSWோட சவுத் ஈஸ்ட்ல இருக்கிற கயாமா அப்படின்ற இடத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆஸ்திரேலியாவோட மழை காடுகளை கடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாதையில எக்கச்சக்கமான மலைகள் இருக்கு. நம்ம இப்ப இருக்கிற இடம் கயாமாக்கு முன்னாடி இருக்கிற போம்போ பீச். இதுக்கு பக்கத்துல இருக்க இடத்த தான் போம்போ ஹெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த வீடியோல முதல்ல போம்போ ஹெட்லாண்ட்ஸையும் போம்போ பீச்சையும் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த இடத்தோட பேரு பம்போ, BUMBO அப்படின்னு தாங்க இருந்திருக்கு. ஆனா அந்த பேர் ரொம்ப ரூடா இருக்குன்னு சொல்லி பம்போ அப்படின்றத போம்போ அப்படின்னு மாத்திருக்காங்க, BOMBOன்னு. சுமார் 60,000 வருஷங்களுக்கு மேலா இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க தாராவளின மக்களால பம்போ அப்படின்னு இந்த இடம் அறியப்படுது. இதுக்கான பேர் காரணம் என்னன்னா இந்த இடத்துல கேட்ட இடி சத்தம் தான். இந்த இடி சத்தம் மழை பெய்யறதுனால உருவானது இல்லைங்க. பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வெளிவந்த எரிமலை குழம்புனால உருவான அந்த மலைகளை கடல் அலைகள் துளைக்கும் போது உருவாகிற சத்தத்தை தான் இவங்க இடி சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா வீடியோலயுமே ஆஸ்திரேலியால இருக்க மலைத்தொடர்கள் மண் மலைகள், அதாவது சாண்ட்ஸ்டோன்ல உருவான மலைகள் தான் பார்த்திருக்கோம். முதலா இந்த இடத்துல தாங்க கருங்கல் மலைகள் இருக்கிறத பார்த்தோம். எரிமலை குழம்புனால உருவான இந்த மலைகள் இருக்கிறதுனால இந்த இடத்த நீல வைரம் அப்படின்னு சொல்லி இங்க இருந்து மக்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது யூரோப்ல இருந்து இங்க செட்டில் ஆன அந்த மக்கள் இந்த இடத்த நீல வைரம் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீல வைரம்னா என்ன? முதல்ல வைரம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். கருப்பு வைரம் அப்படின்றது நிலக்கரிய சொல்றாங்க. நீல வைரம் அப்படின்றது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற ஜல்லிக்கல்லு தான் நீல வைரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியால அதிகப்படியா கிடைக்கிறது சாண்ட்ஸ்டோன் தான். அதை வச்சுதான் முதல்ல வீடு கட்டியிருக்காங்க. அதை விட ரொம்ப உறுதியானதா இருக்கிறதா சொல்லப்படுற இந்த ஜல்லிக்கல் இவங்களுக்கு வைரம் மாதிரி இருந்திருக்கு. ஏன்னா எங்கேயுமே கிடைக்கல, இந்த இடத்துல மட்டும்தான் இருந்திருக்கு. 1838 ஜேம்ஸ் ஹால்ட் அப்படின்றவரு 320 ஹெக்டேர் நிலம் இந்த இடத்துல விவசாயம் பண்றதுக்காக வாங்கியிருக்காரு. ஆனா இங்க கிடைச்ச இந்த பூமியில ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த காலகட்டத்துல தான் அவர் இந்த இடத்துல இந்த ப்ளூ டைமண்டை கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு குவாரி அமைச்சு இங்க இருந்த இந்த மலையை உடைச்சு எடுத்து அதை சிட்னில இருக்கிற பல இடங்களுக்கும் வீடு கட்டுறதுக்காக கற்கள் அனுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கற்களை விற்று வந்த காசுல தான் இந்த ஏரியா, அதாவது இந்த கயாமா அப்படின்ற இந்த ஏரியா செழிப்பா இன்னைக்கு இருக்கிறது காரணம் இந்த இடத்துல இருந்து கிடைச்ச அந்த நீல வைரம் தான்.
இந்த இடத்துல 2-3 பேர் நின்று ராக் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது பாறைகளில் நின்று மீன் பிடிக்கிறது தான் இவங்க ராக் ஃபிஷிங் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக எரிமலையிலேருந்து உருவாகி வர நெருப்பு குழம்பு அதிகமாக உருவாக்குற பாறைகள்னு பார்த்தீங்கன்னா பேசால்ட் அப்படின்ற ஒரு வகையான பாறையாக தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதும் பேசால்ட் அப்படின்ற அந்த பாறை தான். இந்த பேசால்ட்ன்றது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம சொல்கிற அந்த ஜல்லிக்கல் உருவாகிற அந்த கருங்கல் பாறைகளை தான் பேசால்ட் அப்படின்றாங்க. ஒரு காலத்துல குவாரியா இருந்த இந்த இடத்துல ஒரு பகுதியில் இன்னைக்கு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மீதி இருக்க இந்த ராக் ஃபார்மேஷனை பார்க்க வரவங்க யாருன்னா போட்டோகிராஃப் எடுக்கிறவங்களும் ஜியாலஜிஸ்டும் தான். இது இல்லாம இந்த குவாரிக்கு போற வழியில சில பேர் வந்து டாக் வாக்கு வராங்க. மற்றபடி இந்த இடம் வந்து ஒரு ஐசோலேட்டட் பிளேஸா தான் இருக்கு. லாவானால வந்த இந்த ராக்ஸ் வந்து ஒரு ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கு. இந்த மலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து இடிக்காம வச்சிருக்காங்க இன்னமும். இதுல இருக்க அந்த பாறையை பாருங்க, தூண் தூணா நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த ஒவ்வொரு தூணுமே வந்து ஹெக்ஸகனல் ஷேப்ல தான் இருக்கு. இன்னும் போக போக அந்த இடத்துல நிறைய பாறைகள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்த வந்து ஜியாலஜிஸ்டோட பார்வையில பார்த்தா பூமியோட ஆழ் பகுதியிலேருந்து வெளியே வர அந்த எரிமலை குழம்பு வெளியில வந்ததுக்கு அப்புறம் பாறைகளா மாறுது. இந்த பாறைகளை அவங்க வந்து ஒரு அரிய வகை பொக்கிஷமாவே சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ராக் ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்த கொஞ்சம் பேரை பார்த்தோம். அவங்க இந்த கட்டையை தாண்டி இது வழியா தான் இறங்கி போயிருக்காங்க. இதை தாண்டி போக கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்காங்க. அதனால நம்ம இதை தாண்டி போகல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியால முன்னாடி இருந்த செடிமெண்ட் ராக் டெபாசிட் வந்து அங்க தெரியுது. கீழே வந்து செடிமெண்ட் ராக்ஸாவும் மேல வந்து புதுசா அந்த லாவாலேந்து வந்த பேசால்ட் ராக் ஃபார்மேஷனையும் பார்க்க முடியுது. Climb up it. Careful. It's very slippery there. Now. I climb this. This is my bag. You are moving. You have to shift your technology. Stop. Okay. Bye.
கீழே இருக்க இந்த பாறைகளை பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே உருவான பாறைகளே இந்த மாதிரி பேட்டர்னில் தான் உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல நடந்து போகிறத வந்து நிலாவில் நடந்து போகிறதோட சமப்படுத்தி பார்க்குறாங்க. காரணம், இந்த இடத்துல அதிகப்படியாக இருக்கிற அந்த பேசால்ட் ராக்ஸ் தான். நிலாலையும் இந்த வகையான பேசால்ட் ராக்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேசால்ட் பாறைகள் வந்து வல்கானிக் எரப்ஷனால் மட்டுமே உருவாகக்கூடிய பாறைகள். அதிகப்படியான மினரல்ஸ் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தாங்க பம்போ ஹெட்லேண்ட். இங்கே இருக்கிற இந்த பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூணாக நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. கடலுக்கு அடியிலையும் இதே மாதிரி தான் அப்படியே குறைஞ்சு போகிற பாறைகளும் பார்த்தீங்கன்னா தண்ணி வழியிற இடத்துல எல்லாம் இதே மாதிரியே தூணாக நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா லோ டைடில் மட்டும்தாங்க போகிறது நல்லது. ஏன்னா ஹை டைடு இல்லை ஹை ஸ்வெல் இருக்கிற அந்த நேரங்களில் இந்த இடத்துக்கு போனால் இந்த ஹெட்லேண்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே அலை வந்து வருது. அது மட்டும் இல்லை, இந்த ஹெட்லேண்ட்ஸ்க்கு போகிறதுக்கு ஒரு ரோடு போட்டிருக்காங்க. அந்த ரோடு வரைக்கும் தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த நேரம் வந்து லோ டைடு இருக்கிறதுலே வந்து இப்போ தான் வந்து கரெக்டாக லோ டைடு ஆகுது. கம்மியான லெவலுக்கு அலை போயிருச்சு. ஆனால் காற்று வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அலையோட வேகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம்னா ஒரு 24 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சிட்டு இருக்கு. இப்போ அதுக்கே வந்து இந்த அளவுக்கு ஆகுது. சில நாட்களில் வந்து 30 கிலோமீட்டர் 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இந்த இடத்துல சாதாரணமாகவே வீசக்கூடிய இடம். அதனால இந்த இடத்துக்கு போகும்போது லோ ஸ்வெல் லோ டைடு அப்போ போகிறது தான் வந்து நல்லது. ஹெட்லேண்ட்ஸ் கிட்ட போய் பார்க்குறதுனா இப்போ மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால நம்ம இப்போ ஹெட்லேண்ட்ஸ் கிட்ட நடந்து போகலாம். இந்த இடத்துல போகிற வழியில் நிறைய பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னாடியே போர்டு வச்சுருந்தாங்க. இடமும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காடாக தான் இருந்தது. அதனால கொஞ்சம் பார்த்து தான் நடந்து போனோம்.
பாம்போ ஹெட்லாண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க அந்த பேசால் காலம்ஸை தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டு இருக்கோம். போகிற வழி வந்து ஃபுல்லாகவே காடு மாதிரி தாங்க இருந்தது. நடுவில் இந்த பாதை வந்து சின்ன சின்ன ஜல்லிக்கல் போட்டு அமைச்சிருக்காங்க. ஆனால் 2 சைடுமே ஃபுல்லாக புதராக தான் இருந்தது. இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு போனோம். இந்த இடத்துல தண்ணியில் நீந்தக்கூடிய ஒரு விஷத்தன்மை கொண்ட பாம்பு வந்து இருக்கிறதா போட்டிருந்தாங்க. ஆஸ்திரேலியாவில் உள்ள வினாமா ஸ்னேக்ல செகண்ட் லெவலில் உள்ள வினாமா ஸ்னேக், அது வந்து அதோட பேர் வந்து ரெட் பெல்லிட் பிளாக் ஸ்னேக். இது வந்து இந்த இடத்துல நிறைய இருக்கிறதா போட்டிருக்காங்க. இந்த வகையான ஸ்னேக் வந்து கொஞ்சம் ஷை, இது வந்து அக்ரெசிவானது கிடையாது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து போகணும். பொதுவாக ஆஸ்திரேலியாவோட சம்மர் சீசன் வந்து ஸ்னேக் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிருச்சுனாலே பாம்பு கொஞ்சம் வெளியே தலை காட்ட ஆரம்பிச்சிரும். அதுவும் சம்மர்ல வந்து இங்க பெய்கிற பயங்கரமான மழையில சொல்லவே வேணாம், எங்க பார்த்தாலும் பாம்பா தான் இருக்கும். நம்ம இப்ப வந்திருக்கிறது வந்து ஆட்டமோட ஸ்டார்டிங், அதனால பாம்புகளோட எண்ணிக்கை கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம கண்ணில் எதுவும் படாமல் இருந்தால் சரிதான். Watch out. அம்மா
It's kind of an alien space, right? No. Hola. Vamos a ir a comer. வீடியோவில் தெரிகிற இந்த மலை அளவுக்கு உயரமாக நம்ம நின்றுட்டு இருக்க இடத்துலையும் பாறைகள் இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே குவாரியால் காணாமல் போச்சு. இந்த இடத்துல ஹை டைட் அப்ப கடல் தண்ணி வந்து ரொம்ப தூரம் உள்ள வந்திருக்கு. பெரிய பெரிய தூண் மாதிரி நிக்கிற அந்த பாறைகளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கடல் நீர் வந்து தேங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இவ்வளவு தூரம் நான் நிக்கிற இந்த இடத்துக்கு கீழே நண்டெல்லாம் பாறைகளுக்கு நடுவுல இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பாறைக்கு பக்கத்துல ஒரு நண்டு இருக்கிறத பார்க்க முடியும். ஐயோ மேலே ஏறு. இந்த இடத்துல பாம்பு தோல் இருக்கு.
இப்போ நம்ம போம்போ பீச் பார்க்கல, அதுக்கு பதிலாக கயமாவோட ப்ளோ ஹோலுக்கு போயிட்டு இருக்கோம். ஈவினிங் வரும்போது போம்போ பீச் பார்த்துக்கலாம் அப்படின்னு பிளான் சடனாக சேஞ்ச் ஆயிருச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இணைப்பில் இருங்கள். நன்றி.